வணக்கம். ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது புக்கட் ஃபிஷ். இது எந்த ஃபிஷ் வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நான் பாஷா ஃபிஷ்ல பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்குது பண்ணுறதுக்கு. இது பண்ணும்போது நம்ம ஒய்ஸ்டர் சாஸ் ப்ளஸ் டார்க் சாய் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இது எப்படி நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபிஷ் பண்ணுறதுக்கு எலும்பில்லாத மீனை ஒரு 250 கிராம் எடுத்துக்கணும். வெள்ளை மிளகுத்தூள், அரோமேட்டிக் பவுடரு, உப்பு, முட்டை, மைதா கொஞ்சமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மீனுக்கு நம்ம மசாலா போடணும். மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூனு, வெள்ளை மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, 1/2 முட்டை. இதை எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டி விழுவாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மைதா எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கணும் பொறுமையாக. மீனில் நல்லா கோட்டிங் பிடிக்கணும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி எந்தளவுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கணும். ரொம்ப குழம்பு கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பாஷா மீனில் என்ன பண்ணுறோம்னா, எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை, கார்ன்ஃப்ளவர் மைதாவெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கோட்டிங் மாரி பிடிக்க விட்றோம். ஒரு மினிமம் ஒரு 10 to 15 நிமிஷம் வைக்கணும். வச்சா நல்லா மசாலா பிடிச்சிக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால், ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா பிளேட்டில் நல்லா அந்த மீனை எந்தளவுக்கு போட்டு அதில் பரட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். இப்போ அந்த மீனை எடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா போட்டு எடுக்கணும். நல்லா அது மேலே நல்லா போட்டு டிப் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மீனை நல்லா உதறிட்டு ஒரு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணால், எண்ணெயில் பொரிச்சிருக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இந்த புக்கட் பீஸ் பண்ணுறதுக்கு தேவையான புல்புறம் டார்க் சோயா சாஸு. இந்த பிராண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டார்க் சோயா சாஸ் இந்த பிராண்ட் எடுத்துக்கணும். இது ருசி நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாஸு. அவ்வளோதான், அந்த சாஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சாஸ், இது ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த புக்கட் பீஸ் சேர்த்துக்கணும். வினிகர், புளிப்புக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நான் வினிகர் சேர்க்குறேன். அரோமேட்டிக் பவுடர், உப்பு, வெங்காயத்தாள், மிளகாய் பேஸ்ட்டு, பூண்டு, இஞ்சி, எண்ணெய், கொத்தமல்லி தழை, சின்னதாக இருக்கிற வெங்காயம், பொரிச்ச மீன். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சைனீஸ் கடாயை சூடு பண்ணணும். அவ்வளோதான், சூடு பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 கிராம் பூண்டு சின்னதாக நறுக்கினது, ஒரு 1.5 கிராம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. ஒரு 30 கிராம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அவ்வளோதான், ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கிக்கிட்டு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கணும். உங்களுக்கு மிளகாய் பேஸ்ட் இப்போ நான் சேர்க்குறது ஒரு 2 கிராம் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். போட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் சேர்த்துக்கணும், கருவக்கூடாது. அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், கொஞ்சம் 10 சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அரோமேட்டிக் பவுடர் ஒரு 3 கிராம், வெங்காயத்தாள் ஒரு 2 கிராம், கொத்தமல்லி இலை ஒரு 2 கிராம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வினிகர், இந்த ஃபிஷ் பொரிச்ச மீன் எடுத்து அதில் போட்டு இந்த சாஸ்லேயே குக் பண்ணணும்.
கொஞ்சம் வெங்காயத்தால் கொத்தமல்லி இலை, சூப்பரான புக்கெட் ஃபிஷ் ரெடி. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற சாஸ் நம்ம சோயா சாஸ், ஒய்ஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த பண்ண விதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.